ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலிமா விலாங்ஸ். படித்ததில் பிடித்த சிறுகதை. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பாவின் மாற்றங்கள் சிறுகதை 3. ஒரு வாரத்திற்கு முந்தைய நாட்கள் என்றால் 10 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடித்துவிட்டு விளக்குகள் அணைக்கப்பட்டு தூங்கி இருக்க வேண்டும் என்பது எழுதப்படாத விதி. ஸ்வேதா அப்பா அறைக்கு சென்ற நேரம் 11 மணி. அம்மா சீரியல் பார்த்து கொண்டிருந்தார். வாம்மா, புத்தகத்தில் படித்த பக்கத்தை அடையாளமிட்டு வைத்துவிட்டு நன்றாக அமர்ந்தார். என்னப்பா இன்னும் தூங்காமல் இருக்கீங்க? கதை படிக்கிற சுவாரஸ்யத்தில் நேரம் போனதே தெரியலம்மா. பொய் என்பது சுலபமாக ஸ்வேதாவுக்கு புரிந்தது. இல்லைப்பா, கொஞ்ச நாள் அவங்கக்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. நீங்கள் வீட்டில் இருந்தாலே ஏதாச்சும் அதட்டல், கோபமான வார்த்தைகள்னு எடுத்து இதுக்கெல்லாம் கத்திக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இப்போ அமைதியாக இருக்கீங்க. அதிர்ந்து பேசுகிறது இல்லை, அம்மாவை கூட திட்டுறது இல்லையப்பா. அதான் எனக்கு வியப்பாக இருக்குது. என்னப்பா ஆச்சு என்றவளை அமைதியாக பார்த்தார். ஏதாச்சும் போய் யோசிக்காதீங்கப்பா, கண்டுபிடிச்சிருவேன் என்ற ஸ்வேதாவை பார்த்து புன்னகைத்தார். உன்கிட்ட எதுக்கம்மா போய் சொல்ல போகிறேன். சற்று நேரம் அமைதிக்கு பின் பேச ஆரம்பித்தார். போன வாரம் ஆஃபீஸில் இருக்கும்போது திடீரென லேசாக நெஞ்சு வலி மாதிரி இருந்துச்சு. ஏசி ரூம்லேயே சட்டை நனையிற அளவுக்கு வேர்த்துடுச்சா, ஏதோ விபரீதம்னு மட்டும் புரிஞ்சது. உடனே பைக்கை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருந்த கிளினிக்கு போனேன். செக் பண்ணி பார்த்த டாக்டர் ஸ்மைல் அட்டாக்னு சொன்னார். ஸ்வேதாவை பயம் தொற்றி கொண்டது. அப்பா என்று ஆறுதலாக அவர் கையை பற்றி கொண்டாள். சும்மா ஸ்மெயில் அட்டாக் தான்மா, பயப்பட வேணாம். ஆனால் இனிமேல் எச்சரிக்கையாக இருக்கணும்னு டாக்டர் மாத்திரை எழுதி கொடுத்து அனுப்பிட்டார். எவ்வளோ நடந்திருக்கு ஏன்பா என்கிட்ட கூட சொல்லாமல் இருந்தீங்க? சொல்லக்கூடாதுன்னு இல்லைம்மா, சின்ன என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு உனக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். உன் அம்மாவை பற்றி சொல்லவே வேணாம். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிப்பா. விஷயம் பெருசாக இருந்தால் சொல்லிருக்க மாட்டேனா? அமைதியாக அப்பாவை பார்த்தபடி இருந்தால். டாக்டரை பார்த்துட்டு வந்த அன்னைக்கு ராத்திரி தூக்கமே வரலை. சில விஷயங்களை யோசித்து பார்த்தப்போ தான் புரிஞ்சது. பெரிய அட்டக்கா இருந்தால் அதே நிமிஷம் ஏதாச்சும் எனக்கு ஆயிருந்தா அம்மாவுக்கு உனக்கு ஒரு ரச்சன் ஒழிஞ்சான்கிற மன நிம்மதியோடு தானே தூக்கி புதைச்சிருப்பீங்க. என்னப்பா இப்படி பேசுகிறீங்க? அப்படியெல்லாம் இல்லைப்பா. ஆமாம்மா, அதுதான் உண்மை. சரியாக அவங்க கூட ஒட்டாமல் இருந்துக்கிட்ட ஃபீலிங் எனக்குள்ளே வந்துச்சு. நான் பண்ணின கொடுமைகளை நினைச்சு பார்க்க அவமானமாக இருக்கு. உன்னை அம்மாவை எதுக்கு எடுத்தாலும் திட்டுறது, கோவப்படுறதுன்னு என்னோட தேவையில்லாத ஆத்திரத்தால் பல சந்தோஷமான சூழ்நிலையை கூட நீங்கள் அனுபவிக்க முடியாத அளவுக்கு நோக்கு அடிச்சிருக்கீங்க. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு இப்போ புரிஞ்சிச்சம்மா. அதான் இனிமேல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அம்மாவுக்கும் நல்ல கணவனாகவும் உனக்கு ஒரு நல்ல தகப்பவனாகவும் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பாவை ஸ்வேதா கண் கலங்க கட்டி கொண்டார். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்பா, உன்னோட இந்த மனமாற்றத்துக்கு ஒரு ஸ்மைல் அட்டாக் ஒரு டாக்டரும் தேவைப்பட்டிருக்கார் இல்லைப்பா. இன்னொன்று சொல்லட்டா? உங்களோட தேவையில்லாத டென்ஷன் தான்ப்பா இந்த சின்ன அட்டாக்குக்கும் காரணம். இனிமேல் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்கப்பா. எதையும் டேக் ஈஸியாக எடுத்துக்கோங்க. எனக்கு என் அப்பா 100 வருஷம் வேணும் என்று ஸ்வேதா விம்மியால குமரேசன் மகளின் தலையை ஆறுதலாக தடவி கொடுத்தார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டு இது கதை. அப்பாவின் பாசம் பாருங்கள். எல்லோரும் பண்பாக பாசமாக இருக்கணும். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போது வேறு கதை, பிடிச்ச கதை நான் போடுறேன், படிங்க, பாருங்கள்.